பரபரப்பான அரசியல் சூழலில் தற்போது தமிழக அமைச்சரவை கூடியிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. இதனை முன்னிட்டு முதல் நாள் கூட்டத்தில் கவர்னர் ஆர்.என். ரவி உரை நிகழ்த்த இருப்பார். சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூடி விவாதிப்பதுலாம் வழக்கம். அந்த வகையில் தான் தற்போது தலைமை செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் தற்போது தொடங்கி முதலமைச்சர் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் கவர்னர் உரை குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசனுடைய உரை கவர்னர் ஏற்கனவே புறக்கணிச்சிருந்த நிலையில் இந்த ஆண்டு தமிழக அரசனுடைய உரையை சட்டசபையில் கவர்னர் ஆர்.என். ரவி வாசிப்பாரா, அது போன்ற சந்தேகங்கள்லாம் எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் தற்போது அமைச்சரவை கூடியிருக்கிறது. இது மட்டுமின்றி தமிழக அரசனுடைய திட்டங்கள் மீது எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய குறைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் சட்டசபையில் தரவுகளோட பதிலளிக்கும் வகையெல்லாம் கருத்துகள் எடுத்துரைப்பதற்கும் அமைச்சரவையில் விவாதிக்கப்படும் தகவல் வந்திருக்கிறது. அது மட்டுமின்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமீபத்தில் வெளியிட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு இந்த அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சட்டசபையில் தாக்கல் செய்யப்படும் இடைக்கால பட்ஜெட்டில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாகவும் விவாதிக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம். ராஜா, வணக்கம். தற்போது கூடியிருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். அதாவது தமிழக சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டம் வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது ஆளுநர் உரையுடன். ஆகையால் ஆளுநர் உரையில் எது போன்ற கருத்துக்கள், எது போன்ற சாராம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்பது குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. அதற்கு ஒப்புதலும் அளிக்கப்பட உள்ளது. மேலும் அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு தற்பொழுது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவித்துள்ளது. ஆகையால் அதற்கான ஒப்புதலும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பெறப்படலாம் என தெரிகிறது. மேலும் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் பற்றியே விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. அதுவும் அதற்கான ஒப்புதலும் இங்கு அளிக்கப்படும் என தெரிகிறது. மேலும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல், விரிவாக்கம், தொழில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு தமிழகத்தில் உள்ள அந்த தொழிற்சாலைகளுடைய விரிவாக்கத்திற்கும் அமைச்சருடைய ஒப்புதல் என்பது அவசியம். ஆகையால் அது குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு புதிய தொழிற்சாலைகள் மற்றும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் சுற்றுலாத்துறை தொடர்பான ஒரு கொள்கை முடிவு ஏற்கனவே எடுக்கப்படும் என தமிழக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் சுற்றுலாத்துறையை மேம்படுவதற்கான உண்டான புதிய கொள்கைகள் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தற்பொழுது தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் எப்பொழுதும் அமைச்சரவை தான் அளிக்க வேண்டும். அந்த வகையில் இதனுடைய பிரதான கருத்தாக புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு இந்த அமைச்சரவை தற்போது கூடியுள்ளதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அதேபோல் தமிழக பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.